வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு வறுவல் ரெசிபி வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வறுவல் செய்கிறதுக்கு வாழைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 சைடு நுனியும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற தோலோடு சேர்த்தோன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சீக்கிரமாகவும் வேகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் மேலே லைட்டாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஆழமாக பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். பீல் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சைஸில் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரே வாழைக்காய் எடுத்துருக்கிறதுனால கட் பண்ணி மோர்லலாம் போடல. நீங்கள் 2-3 செய்கிறீங்கன்னா கருத்து போயிடும், அதனால் கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் நம்ம தண்ணியில் வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்தளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இதே ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காவை எண்ணெயில் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி செய்கிறதுனால நல்லா பஞ்சு மாதிரி ஒரு 70% எண்ணெயிலேயே வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வெங்காயம் பூண்டு இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் வறுவல் செய்யலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கிறேன். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் கரிஞ்சிடும். இதை லைட்டாக ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது வறுத்து வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போதே அது நல்லா பஞ்சு மாதிரி உள்ளே வெந்திருக்கும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.